ஒன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதனுடைய மூடியை ஒரு சைடில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி பாட்டமில் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணாமல் இருக்கீங்களா மேலே அந்த போர்ஷனில் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸை வந்து பாதியாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பாக்ஸை இந்த மூடியில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. மேலே அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த மூடியிலிருந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக்லேயே உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் ட்ரா பண்ணிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கே வந்து நீங்கள் டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி ரெடி பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டாரை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ல. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் வந்து கார்னர்ஸில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அப்படியே கட் பண்ணிட்டு நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் டெக்கரேட் பண்ணுறது. வேலை முடிஞ்சதுங்க. நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் பேஸ்ட் ப்ரஷ்லாம் போட்டு வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த யூ ஷேப் இருக்குங்களா அந்த பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி நீங்கள் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸை வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாத்ரூமில் துணி போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம டவல் போட்டு ஹேங் பண்ணிக்கலாம்.